ஓம் நமச்சிவாய. அஸ்ட்ரோஸ்பியர் சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சிம்ம லக்கணத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி ஒன்று சேர்ந்தா, அதாவது சேர்க்கை இருந்தாலோ பார்வைகள் இருந்தாலோ என்ன விதமான விளைவுகள் சிம்ம லக்கணத்தை சந்திப்பாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகளில் நாம இதற்கு முன்னாடி பார்த்த பதிவுகளில் மேஷ லக்கணத்துல இருந்து கடக லக்கணம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்தந்த 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் என்ன விதமான விளைவுகள் இருக்குங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நாம சிம்ம லக்கணத்துக்கு பார்க்கலாம். இங்க சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது ஒரு துர்ஸ்தானம், 7ஆம் இடம்ங்கிறது இவங்களுக்கு நல்ல ஸ்தானமும் கிடையாது, அது கெட்ட ஸ்தானமும் கிடையாது, அது ஒரு நடுநிலையான ஒரு ஸ்தானம், அதாவது பிரச்சனைகள் இல்லாத ஒரு ஸ்தானம். அப்போ ஒரு பக்கம் சனி இவங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம், இன்னொரு பக்கம் 7ஆம் இடத்து அதிபதிங்கிறது இவங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்காத ஒரு இடம். இந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரனான சனி இங்க 12ஆம் இடத்துக்கான சந்திரனோட சேர்றது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ முதல்ல 6ஆம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம வாங்கி இருக்கக்கூடிய கடன், இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை சொல்லக்கூடியது 6ஆம் இடம். அதே மாதிரி 7ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய அதாவது பார்ட்னர்ஷிப்பு, அதாவது துணைகள். இப்போ நமக்கு காதலில் துணை இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் துணை இருக்கலாம், இல்லை நம்ம வியாபாரத்தில் துணை இருக்கலாம். ஸோ நல்லதுலேயும் நமக்கு துணைகள் பார்ட்னர் இருக்கலாம், கெட்டதுலேயும் பார்ட்னர் இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யாரோட கூட்டு சேர போகிறோங்கிறத சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். இங்கே இந்த 6ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரன் சனி. சரி, இங்கே 12ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது விரயம். விரயம்ங்கிறது என்ன? அதாவது நாம் இன்னைக்கு கையை விட்டு ஒரு காசு செலவழிக்கிறோம்னா அந்த காசு நமக்கு திரும்பி வராது, அது செலவழிச்சிட்டோம்னா அது போயிடுச்சு, அவ்வளோதான். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவைப்படும் போதோ, அதாவது நாமளா விரும்பி நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்தாலோ இழந்தாலோ இல்லை செலவழிச்சாலோ அதைத்தான் நம்ம 12ஆம் இடம் குறிப்பிடும். இது பணமாகவும் இருக்கலாம், நேரமாகவும் இருக்கலாம், உறவுகளாகவும் இருக்கலாம், உயிராகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை நம்ம இழந்துக்கிட்டும் வருவோம். அதாவது இப்போ நம்மளுடைய வயசு ஏற ஏற நம்ம வாழக்கூடிய நாட்களை இழந்துக்கிட்டே வருவோம். சில நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் புதுசாக உறவுகள் சேரும், சில நேரம் அந்த உறவுகள் நம்மளை விட்டு போயிடும். அப்போ உறவு நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அதுவும் ஒரு இழப்பு தான். அதே மாதிரி நம்ம இப்போ பணம் செலவழிக்கிறோம். இப்போ நம்ம செலவழித்த பணத்தை எல்லாமே நம்ம அன்றைக்கெலாம் செலவழிக்காமல் இருந்தால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி நினச்சா கூட அதை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கையை விட்டு காசு போயிருச்சுன்னா போனதான், அது திரும்பி வராது. ஆக இந்த மாதிரி அதாவது ஈடுகட்ட முடியாத இழப்புகளை சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் சந்திரன். இப்போ சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த சனியும் சந்திரனும், அதாவது இந்த 6ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்தா என்னென்ன சாதக பாதகமான விளைவுகள் ஏற்படுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ முதல்ல சனி சந்திரன் சேர்க்கை இருக்கு. இப்போ இந்த சேர்க்கைன்னா இப்போ எவ்வளவு தூரம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, இப்போ ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறது, இல்லை ஒரே நட்சத்திர சாரத்துக்குள்ள இருக்கிறது, இல்லை ரெண்டு கிரகங்களுக்கும் 6 டிகிரிக்குள்ள தொடர்பு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சனி 10 டிகிரியில் இருக்கு, சந்திரன் 15 டிகிரியில் இருக்கு அப்படின்னா அங்கே சனி சந்திரன் சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம். இல்லை சந்திரன் 5 டிகிரியில் இருக்கு, சனி 10 டிகிரியில் இருக்குன்னா அங்கேயும் சனி சந்திரன் சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்து எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி சேர்க்கை இருந்தால் அது சனி சந்திரன் சேர்க்கை. இல்லை சனியும் சந்திரனும் நேர் ஒரு பார்வை பார்க்குது, அதாவது சனிக்கும் சந்திரனுக்கும் நேர 7ஆம் இடத்து பார்வை உண்டு. இப்போ சனி சந்திரனை பார்க்குது, சந்திரன் சனியை பார்க்குது, எந்த வீட்டில் இருந்தாலும். அப்போ அதுவும் இதே விளைவுகளை ஏற்படுத்தும். சனிக்கு 7ஆம் இடத்து பார்வையை தவிர 3ஆம் இடத்து பார்வை 10ஆம் இடத்து பார்வை உண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சனி கும்பராசியில் இருக்கு, தன்னுடைய சொந்த வீட்டில். சந்திரன் மேஷராசியில் இருக்கு அப்படின்னா சனியுடைய 3ஆவது பார்வை சந்திரனை பார்க்கும். அப்போ சனியோடைய பார்வை சந்திரன் மேலே விழுந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய விளைவுகளை நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும்.
அல்லது சனி வந்து 12ஆம் இடத்துல போய் இருக்கிறது, அதாவது கடகராசியில் இருக்கிறது. அதே மாதிரி சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது மகர ராசியில் இருக்கிறது. அதாவது 6ஆம் இடத்து அதிபதி 12லையோ இல்லை 12ஆம் இடத்து அதிபதி 6ல இருந்தால் என்னென்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து சனி சந்திரன் சேர்க்கை உண்டாகுது அப்படின்னா இங்கே வந்து மனசு வந்து தடுமாற்றம் உண்டாகும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து அதாவது கடுமையான கோபம் வரும். அந்த அந்த கோபத்தில் வந்து அவங்க தான் என்ன செய்கிறோம், அதாவது ஒருத்தரை வந்து அடிக்கிறதோ இல்லை அவங்க கையில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு அவங்கள வந்து அதாவது எந்த வகையில் கையில் கிடைக்கிறத வச்சு அவங்க மேலே தூக்கி எறிகிறாங்க, இல்லை அதை வச்சு அவங்க வந்து அடிக்கிறாங்கன்னா அது வந்து அதனுடைய விளைவுகள் வந்து வயலண்ட்டாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி சந்திரன் சேர்க்கை இருக்குன்னா முதல்ல வந்து மனம் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து அதாவது வந்து ஒரு அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம், அளவுக்கு அதிகமான மன தடுமாற்றம். அதாவது மனசு வந்து அந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு அவங்களுடைய கண்ட்ரோலில், அதாவது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து அது வந்து இருக்காது. அப்போ சனி சந்திரன் சேர்க்கைங்கிறது பலவிதமான மனம் சம்பந்தப்பட்ட குளறுபடிகளை கொண்டு வந்துடும். கடுமையான ஆத்திரம், வெறி, கோபம், நான் என்ன செய்கிறேன்னே தெரியாமல் கண்மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு 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 அதாவது என்ன சொல்றது, கொடூரமான காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு கூட இது வந்து தூண்டி விட்டுரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிலருக்கு வந்து அதிர்ச்சியான சம்பவங்களை நேரில் பார்க்குறாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டை நேரில் பார்த்துறாங்க, ஒரு கொலையை நேரில் பார்த்துறாங்க, இல்லை ஒரு நாள் ஒரு ஆப்ரேஷனை நேரில் பார்த்துடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு அதிர்ச்சியை பார்த்துறாங்க. பார்க்கும்போது மனம் வந்து அப்படியே மனம் பிறல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து மென்டல் ட்ராமான்னு சொல்கிறது. அந்த தான் பார்த்த ஒரு நிகழ்விலையோ இல்லை தான் சந்தித்த ஒரு சூழ்நிலையாலேயோ மனசு வந்து ரொம்ப தடுமாறி அதனால் மன பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகளை வந்து இங்கே வந்து உருவாக்கலாம். இல்லை குடும்பத்துக்குள்ளே 1008 கஷ்டம், பிரச்சனைகள், சிக்கல்கள் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது ஆக்சுவலாக. அதனாலையும் மனசில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வழிகள் வந்து உண்டாகலாம். இது இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும்போது வந்து உண்டாகும். சரி, இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 6-7க்குரிய சனி இங்கே வந்து 12ஆம் இடத்துக்குரிய சந்திரனோட சேரும்போது இப்போ இவங்களுக்கு தாயார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில காலங்கள் உண்டாகலாம். அதாவது தாய்க்கும் இதே மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட குளறுபடிகள் உண்டாகலாம். இல்லை தாய்க்கு வந்து கடுமையான நோய், இல்லை அவங்களுக்கு வந்து அந்த இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து அவங்க சிம்ம லக்னத்துக்காரங்களுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு கடுமையான ஏதோ ஒரு நோய் இருக்குது, நோயால் போராடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலராக அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக, அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்க, இல்லை அவங்களுக்கு வந்து மருத்துவ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அங்கே வந்து உண்டாயிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்து ஒன்று தாயால் வந்து சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு கஷ்டம் உண்டாகலாம், இல்லை இவங்களால வந்து அந்த அவங்களுடைய தாய்க்கு வந்து கஷ்டம் உண்டாகலாம், இல்லை அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுடைய தாய் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படக்கூடிய நபர்களாக வந்து இருக்கலாம். இங்கே இவங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையிலையும் இதே மாதிரி வந்து ஏற்பட்டுடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது, சண்டை சச்சரவு ஆயிடுது. அது வந்து அந்த கடைசியில் அந்த பொண்ணு வந்து அந்த சண்டை சச்சரவோட எனக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னா அங்கே அந்த உறவு வந்து அதோட வந்து முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். அப்போ அது ஒரு இழப்பு. அப்போ அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் வாழ்க்கை தோல்வியை தழுவுறது. இங்கே சனி சந்திரன் சேர்க்கை இருந்தால் அதுக்கும் வாய்ப்புகள் வந்து உண்டு. இல்லை ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு, பண்ணதுக்கப்புறம் அவருடைய மனைவிக்கு வந்து நிறைய வந்து நோய் இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தெரியுது வேறு வழி இல்லை, அதனால் மனைவி அடிக்கடி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாரு, மருத்துவ செலவுக்கு செலவழிக்கிறார், வைக்கிறாரு. அப்போ அந்த மன வாழ்க்கை நீடித்தாலுமே அந்த மன வாழ்க்கையில் சந்தோஷம் ஒரு திருப்திங்கிறது இல்லாத ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டு போயிடலாம். அப்போ மன வாழ்க்கையில் ஏதோ ஒரு குளறுபடி, அதாவது மனைவியால் கணவனுக்கு துன்பமோ, இல்லை கணவனால் மனைவிக்கு துன்பமோ, இல்லை மனைவி வந்து துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நபராகவோ அமைஞ்சறதுக்கு நிறையாவே வந்து வாய்ப்புகள் வந்து இங்கே வந்து உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து 6-12க்குரிய அதிபதிகள் சனி சந்திரனுடைய சேர்க்கைங்கிறது அளவுக்கு அதிகமான தேவையில்லாத செலவுகள் ரொம்பவே வரும். இப்போ இவங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போச்சு, வயிற்று வலிக்குது, அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து அந்த டைஜஷனல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரெகுலராக நான் மாத்திரை மருந்து எடுக்கிறேன், ஆஸ்பத்திரி போகிறேன், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து உருவாகலாம். இல்லை நான் கடன் வாங்கினேன், கல்யாணத்துக்காக கடன் வாங்கினேங்க,
வாங்கினதுக்கப்புறம் வந்து அதுவே பார்த்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அதாவது கல்யாணத்துக்காக வாங்கின நான் செலவுக்கு கடன் வாங்கினேன், அந்த கடனை அடைக்கிறதுக்காக நான் இவ்வளோ காலம் போராடுறேன் அப்படிங்கிற சூழ்நிலையை வந்து உருவாக்கலாம். இல்லை நான் கல்யாணத்தால் நான் கடனாளியாக போனேன், ஒரு கல்யாணத்தை நான் நடத்தினேன், அதுலேருந்து நான் கடனாளியாக போனேன். இல்லை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு என் உடம்பு முந்தி மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உருவாகலாம். இல்லை கல்யாண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், சிக்கல், நாங்கள் கோர்ட் வரைக்கும் போயிட்டோம், அங்கே வந்து டைவர்ஸ் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, கிட்டத்தட்ட 2 வருஷம் நடக்குது, 3 வருஷம் நடக்குது, பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை. அந்த இது வந்து என்னுடைய கணவனோ மனைவியோ அவங்க வந்து எனக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும், கொடுத்தாத்தே நான் வந்து டைவர்ஸுக்கு நான் ஒத்துக்கிடுவேன்னு சொல்கிறாங்க, நான் அவ்வளோ ரூபா கொடுக்கறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியல, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன், இப்படியும் வந்து உருவாகலாம். ஆக சனி சந்திரன் சேர்க்கை வந்து இருக்குது, 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி சேர்க்கை வந்து சிம்ம லக்னத்துக்கு இருக்குது அப்படின்னா முதல்ல மனம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை நோக்கி ஓடிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மன நிம்மதிங்கிறது அங்கே வந்து சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரத்தையும் பல கஷ்டங்கள், பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, மனைவி, அதாவது மனைவி இல்லைன்னா கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பல பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து உருவாக்கும். சரி, இவ்வளவுலாம் பிரச்சனைகள் இருக்குன்னா நிம்மதியாக படுத்தா தூங்க முடியுமா? கண்டிப்பாக தூங்க முடியாது. எப்பயுமே நிம்மதி இல்லாமல் தூங்கக்கூடிய ஒரு நிலைமை, அதாவது என்ன சொல்றது, ஒரு சிலருக்கு படுத்திருப்பாங்க, பேருக்கு படுத்திருப்பாங்க, தூங்குவாங்க, ஆனால் நிம்மதி இல்லாமல் தூங்கக்கூடிய ஒரு நிலைமைகள் உண்டாகும். இது எல்லாமே சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு பொருந்தும். இங்கே வந்து நான் சொன்னேன், 6ஆம் இடத்து அதிபதியான சனியும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரனும் சேர்க்கையோ பார்வையோ ரொம்ப நெருக்கமாக இருந்தால் இதனுடைய விளைவுகளும் அதிகமாக இருக்கும். மேலும் இது போன்ற நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து எங்கள் அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு உங்கள் ஆதரவை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.